அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் நிறையவே சொல்லலாம். அதே போல் முருகனுடைய பெருமைகளை நாம் நிறைய வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இதில் பார்த்தோம்னா மாசி மாதத்தில் பழனி முருகன் கோவிலையும் முருகன் கோவில்களில் ஆலயங்களில் என்னென்ன சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றுச்சு என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவிலில் பார்த்தோம்னா மாசி மகத்தன்று 1008 சங்கு பூஜைக்கு நடைபெற்றிருக்குது. மாசி மகத்தை முன்னிட்டு தான் பழனி திருமுருகன் கோயிலில் 1008 சங்கு அபிஷேகம் புதன்கிழமையில நண்பகல நடைபெற்றுச்சான். அறுபடை வீடுகளே 3ஆம் படை வீடாக விளங்குது தான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலை கோயில். மகத்தை முன்னிட்டு பாரவேல் மண்டபத்தில் காலை வெள்ளி சங்கு உட்பட 1008 சங்குகள் புனித நீர் நிரப்பி பூஜைகளும் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து கும்ப கலசங்களில் நீர் நிரப்பி சிறப்பு யாகமும் நடத்தப்பட்டுச்சான். இதையடுத்து தான் தீபாராதனை நடைபெற்றிருக்குது. உச்சிக்கால பூஜையின் போது தான் போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவபாஷண சிலையான மூலவருக்கு 1008 சங்குகளால் அபிஷேகமும் செய்திருக்காங்க. பின்னர் தான் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்தும் தீபாராதனையும் நடைபெற்றிருக்குது. இதில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தாங்க. மாசி மகம் சுப முகூர்த்த தினத்தையொட்டி அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை கோயிலில் குவிஞ்சாங்களாம். நலனுக்காக பழனி முருகன் கோவிலில் பார்த்தோம்னா 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றிருக்குது. யாக பூஜைகளோ வைக்கப்பட்ட புனித நீரால் உச்சி காலத்தில் மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதாம். மாசி மகத்தை முன்னிட்டு தான் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றதையொட்டி அதன்படியே பழனி முருகன் கோவிலையும் இந்த ஆண்டு மாசி மகத்தையொட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்று பார்த்தோம்னா 16 வகை அபிஷேகமும் சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றிருக்குதாம். முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தாங்க. மாரியம்மன் கோவிலில் பார்த்தோம்னா மாசி திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றுச்சுதான். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடனே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்திருக்காங்க. முன்னதாக பார்த்தோம்னா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் பூஜைகளும் நடைபெற்றிருக்குது. தொடர்ந்து தான் அம்மன் தேரோட்டம் நடந்திருக்குது. அப்போது பார்த்தோம்னா ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடனே 4 ரத வீதிகளில் ஆயிரக்கணக்கான திரண்டிருந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் வலம் வந்திருக்குது. மலையில் ஆதி கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிசயமும் அநேகமுற்ற பழனி மலை என்று அருணகிரியாரால் போற்றுவதற்கு ஏற்ப அற்புதங்கள் நிறைந்து திகழ்வது தான் பழனிமலை. அறுபடை வீடுகளும் தேகத்தில் 6 ஆதாரங்களையும் குறிக்குதா. அவ்வகையில் பார்த்தோம்னா பழனி உடலில் உயிர்நாடியான மனித பூரகத்தை குறிப்புதுன்னு ஞான நூல்களில் சொல்லியிருக்காங்க. குற மரத்தடியில் முருகனும் குற வடிவேலனாக அகத்தியருக்கோ தமிழை உபதேசித்த தலம் இதுதான். மலையடிவாரத்தில் மலையை சுற்றிலுமே நகர் ஆவினன்குடி என்றோ மலையை பழனிமலையினோ அழைச்சிருக்காங்க. தற்போது தான் நகரமும் மலையும் சேர்ந்தே தான் பழனின்னு சொல்கிறாங்க. ஒரு தளத்தில் 2 ஆலயங்கள் கொண்ட படைவீடு பழனி மட்டுமே அமைஞ்சிருக்குது. தண்டாயுதபாணிக்கு கடம மரமும் திரு ஆவினன்குடி முருகனுக்கு நெல்லி மரமும் ஸ்தல விருட்சங்களாக அமைஞ்சிருக்குதான். அடிவார கோயிலில் தான் உள்ள முருக பெருமானை நக்கீரர் பாடி பாடல்களை ஏற்றிருக்காரு. இங்கு மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் முருகன். இதை தான் ஆதி கோயில்னு அழைக்கிறாங்க. மலை கோயிலில் கருவறையில் ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி காட்சி தராரு முருக கடவுளும். ஸ்கந்த வடிவமாக இது போகர் என்னும் சித்தரால நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. நவபாஷண கலவையை கலக்குவது சித்து வேலையிலே சொல்கிறாங்க. அறிந்தவர் அகத்தியரோ அவரிடமிருந்து கற்றவர் தான் போகராம். தமது உபாசன தெய்வமான புவனேஸ்வரியினுடைய அறிவுரைப்படிதான் போகர் பழனி மலையில் தவம் இருந்திருக்காங்க. அது தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவருமே தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறையும் வழிபாடுகள் குறித்து சொல்லி மறைந்திருக்காங்க. அதன்படி தான் தண்டாயுதபாணி வடிவை உருவாக்கிய ஆகம விதிப்படி கற்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்திருக்காரு போகரோ. ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையில் போகரது சமாதி இருக்குது. இங்கு தினசரி வழிபாடுகளும் நடைபெறுதான். பழனி தண்டாயுதபாணி மூலவருடைய விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றால் கரையாதான், நெருப்பால் பாதிப்படையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
தீராத நோய்களையும் தீர்த்து ஆயுளை அதிகரிக்க செய்யும் வல்லமை தான் நவபாஷானத்துக்கு உண்டாம். தண்டாயுதபாணியும் மொட்டை அடித்த ஆண்டி அல்ல. அபிஷேகத்தின் போதுதான் கவனித்தீங்கன்னா அவர் சடைமுடியுடன் காட்சி தருவதை காணலாம். மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படும் தேனோ எலுமிச்சை சாரோ அபிஷேகம் சிறப்பானதாக சொல்லப்படுது. தினமுமே இரவல முருக பெருமானுக்கு மேனி முழுவதுமே சந்தனம் பூசுவாங்க. மறுநாள் காலையில இது பிரசாதமாக அங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது. பிரசாத பிடி தீர்க்கும் அருமருந்து என்பது அங்கு வரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. இரவல சந்தன காப்பிட்ட பின் தான் மறுநாள் காலையில தான் பார்க்கும்போது இறைவனுடைய மேல் வேர்த்திருக்குமா, அதை துணியால் ஒச்சியெடுத்து தீர்த்தமாக வழங்கப்படுது. அதனுடைய அலங்காரம் பார்த்தோம்னா காலை பூஜையின் போது தான் தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாக ஐதீகமா. அப்போது காவி உடையில வைதிக கோலத்துல தண்டாயுதபாணியை அலங்கரிப்பாங்களாம். தொடர்ந்து பார்த்தோம்னா காலை சந்தியில குழந்தை வடிவ திருக்கோலமோ உச்சி கால நேரத்துல கிரீடத்தோட கூடிய வைதிக அலங்காரமோ சாயரட்சியில ராஜ அலங்காரம் என்று அலங்கரிப்பது வழக்கமாகவே இருக்குதான். விபூதி அபிஷேகத்தின் போதுதான் ஆண்டி கோலத்துல அருள்வாரா. தற்போது பார்த்தோம்னா பக்தர்கள் பெரும்பாலுமே ராஜகோல அலங்காரத்தை தரிசித்து மகிழ்கிறாங்க. மூலவருக்கு அருகில சிறிய பேழை ஒன்று இருக்குது. அதில் லிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருப்பதாக சொல்லப்படுது. இவர்களை தண்டாயுதபாணி பூஜிப்பதாக ஐதீகமும் உண்டு. பள்ளியறைக்கு பல்லாக்கில பவனி வரும் முருகனின் பாதுகைகள்னு சொல்லலாம். பழனி ஆண்டவர் முன்பாகவே மாக்கல் எனப்படும் பெரிய கல் ஒன்று இருக்குது. இது பள்ளியறைக்கு எழுந்தருளும் முருகனின் திருவடியை தாங்கும் மேடையாக சொல்றாங்க. இங்கு பள்ளியறை உற்சவம் விசேஷமாக நடைபெறும். வெள்ளி பல்லாக்கு ஒன்று சன்னதிக்கு வருது. ஓதுவர்களுமே கட்டியவர்களும் இறைவனுடைய புகழ் பாட மூலஸ்தானத்தில் இருந்ததா சுவாமியுடைய பாதுகைகள் பல்லாக்கில் வைக்கப்பட்டு ஊர்மலமாக வருமா. இது பார்த்தோம்னா வெள்ளி, திங்கள் மற்றும் கிருத்திகை ஆகிய நாட்களில் தங்க பல்லாக்கு வருமா. அப்போதுதான் கொப்பரை, தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை கலந்த பிரசாதம் வழங்கப்படுது. பிறகு பல்லாக்கு பள்ளியறைக்கு சேருமா. பாதுகைகளும் பல்லாக்கில் இருந்து மஞ்சத்துக்கு மாற்றப்படுது. தொடர்ந்து அன்றைய வரவு செலவு கணக்குகளை படித்து காட்டுவாங்க. நிறைவாக நடை சாத்தப்படுது. கோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகள முதல் வீடாக பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் மட்டுமல்லாம கோயில்ல சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதமோ பல்வேறு உடற்பிணிகளை போக்கும் மருந்தாக பயன்படுத்துறாங்க. தண்டாயுதபாணியின் விக்கிரகத்துல 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. அவை என்னென்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை மட்டும் மார்கழி மாதத்துல முருகப்பெருமானுக்கு பயன்படுத்துவாங்க. இவைகளல்ல சந்தனமும் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசில் வைத்தோ உடனே அகற்றப்பட்டு விடுது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற மூலம் அபிஷேகம் பார்த்தோம்னா சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமோ அலங்காரமோ செய்யப்படுதான். இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடிந்து விடுமா. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா மாலை சாற்றுவதோ பூக்களை அர்ச்சனை செய்வதோ கிடையாதான். இரவுல முருகனுடைய மார்பலை மட்டுமே வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்துல பூர்வங்களுக்கு இடையில தான் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்துல சந்தன காப்பியே முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னர் தான் இந்த வழக்கம் மாறி இருக்குது. பாணியினுடைய சிலையை பார்த்தோம்னா நெற்றியினுடைய ருத்ரச்சமோ கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்த மனம் பரவி நிற்குமா. இந்த சிலையை செய்த போகர் எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தோம்னா 9 வருடம்னு சொல்றாங்க. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னதான் போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்திருக்காரா. இதற்காக 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாஷான போகரை சொற்பொடி தயார் பண்ணினாங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்ட
காலமும் இயற்கையுமே தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு தான் சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு துணுக்கு தகவல்களும் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.